ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வைப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் வந்து ஆடி ஆச்சரியம் ஆஃபரில் வந்து ஜிஆர்டிலேருந்து வாங்கின சில்வர் கலெக்ஷன் தான் காட்ட போகிறோம். ஸோ சில்வர் கலெக்ஷனை நான் ஒரு கொலுசு தான் வாங்கியிருக்கேன். ஒரு கொலுசு தான் வாங்கியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஸோ நான் வந்து இதுதான் வாங்கியிருக்கோம். நம்ம வந்து தாலிக்கொடி இருக்குது இல்லைங்களா, முறுக்கு முறுக்கு மாதிரி இருக்கிற அந்த மாதிரி டைப்பு. அதில் வந்து வெள்ளியில் கொலுசு. ஸோ நீ இது பார்த்ததில்லை, இது வந்து ரொம்ப பேர் போட்டு நான் பார்த்ததில்லை. சரி வந்து கொஞ்சம் யூனிக்காக எடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்தோம். இது லைட்டாக வந்து தீபாவளிக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சுசுரி ஒத்தி மாதிரியும் இருக்குது லைட்டாக. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி, ஆனால் இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. இது இன்னும் போட தான் காலில் போட்டு தளரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்னும் போடலை. நான் வந்து இது ஜூலை எண்டில் வாங்கினோம் இது. ஸோ இப்போ தான் எனக்கு வீடியோ போட முடிஞ்சுது. ஸோ வந்து இது என்ன எப்படி வாங்கினேன்னு சொல்கிறேன். இது வந்து டோட்டலாக என்ன ஆச்சுன்னா வந்து இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜே இல்லை. ஸோ உங்களுக்கு தெரியுதான் பாருங்கள், 89 ருபீஸ் இருந்தது அன்றைக்கி நான் வாங்குகிற அன்றைக்கி. ஸோ இங்கே 37.480 வந்து இதோட வெயிட்டு. ஸோ இதில் மேக்கிங் சார்ஜ் வந்து 125 வருது. ஸோ அந்த 125 வந்து லெஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சில்வர் எடுத்தால் நோ மேக்கிங் சார்ஜ் தான் சொன்னாங்க. ஸோ வந்து அதனால் டோட்டலாக எனக்கு வந்து 3436 ருபீஸ் தான் வந்தது. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு 3400 ருபீஸ் தான் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ நோ மேக்கிங் சார்ஜ் சில்வர் இதில் வந்து நோ மேக்கிங் சார்ஜ் தான். பட் ஆன்டிக் பீஸ் எடுத்தேன். ஆன்டிக்கில் வந்து நம்ம அதுக்கு வந்து கொடுக்கணும், நம்ம மேக்கிங் சார்ஜ் சம்திங் கொடுக்கணும். நான் ஆன்டிக்லேயும் பார்த்தேன். ஸோ நான் ஆன்டிக்கில் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஆன்டிக்கில் ஒரு மாடல் பிடிச்சிருந்தது. அப்புறம் நான் நினச்சேன், நம்ம அது எப்போயாச்சும் நமக்கு ஒரு தேவைன்னா, இல்லைன்னா அது எதனா அறந்து போச்சுன்னா நம்ம விற்கணும்னு, ஐ மீன் மாற்றணுன்னா அந்த கல்லுக்கெல்லாம் வந்து நம்ம கொடுத்த காசெல்லாம் இல்லை, வேஸ்ட்டு தான். ஸோ என்ன சொல்கிறது, மேக்கிங் சார்ஜ் அவங்க கேட்குறாங்க. ஸோ விற்கும்போது அதெல்லாம் இல்லை. அதே மாதிரி வந்துட்டு இதுக்கு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க. ஸோ ஆடி ஆச்சரியத்தில் தானே அந்த இது ஆஃபரில் தானே வாங்கினது. ஸோ இதுக்கு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க. கிஃப்ட் என்னென்னா வந்து என்னென்ன இருந்தாங்கன்னா வந்து ஒரு குட்டி கடாய் ஸ்டீல் ஒன்று இருந்தது. அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்டீல் கப் இருந்தது. அப்புறம் வந்து சாப்பர் இருக்குது இல்லைங்களா, அதாவது வயர்லெஸ் சாப்பர் இருந்தது. அப்புறம் வந்து இந்த டம்ளர் இருந்தது, 3 கிளாஸ் இருந்தது. ஸோ இதுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினோம். ஸோ நம்ம இந்த இதில் பார்க்குறது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து ஓரளவுக்கு ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப குட்டியும் கிடையாது, மீடியமாக இருக்குது. ஸோ இதுதான் பீஜியனோடது. பாருங்கள், ஓரளவுக்கு பரவாயில்ல. பீஜியனோட இது சிம்பிள் எல்லாம் போட்டிருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது ஓரளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த அளவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இந்த அளவுக்கு இருக்குது, பரவாயில்ல. அவங்க என்ன சொல்கிறது, நம்ம வாங்கின காசுக்கு அந்த மாதிரி அளவுக்கு தான் கொடுக்குறாங்க. சில்வருக்கும் கொடுக்குறாங்க, கோல்டுக்கும் கொடுக்குறாங்க. நம்மளே வந்து நமக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரீவியஸாக போட்ட வீடியோவில் கேட்டிருக்காங்க, ஜிபே அமௌண்ட்டு மட்டும்தான் வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு. அப்படி கிடையாது. நம்ம கார்டில் பே பண்ணாலும், கையில் காசு எடுத்துகிட்டு போய் நம்ம பே பண்ணாலும் வந்து இந்த ஆடி ஆச்சரிய ஆஃபர் வந்து நமக்கு அந்த ஆஃபரில் இருக்கிற கிஃப்ட் கொடுக்குறாங்க. பத்தாதிக்கு நம்ம வந்து ஜிபேயில் பண்ணால் கூட அதுக்குன்னு தனியாக கொடுக்குறாங்க. லைட்டர், அப்புறம் வந்து விஸ்கர் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஜிபேயில் தான் பே பண்ணனா அந்த ஜிபேக்கு இருக்கிற கிஃப்ட்டும் வருது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஆடி ஆச்சரியம் ஆஃபரில் நீங்கள் வாங்கினதுனால உங்களுக்கு வந்துட்டு அந்த கிஃப்ட்டும் கிடைக்கிது. உங்களுக்கு 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து என்னோடய கொலுசு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.